இதோ வரேன் சார். சார் இந்த பைய எப்படி இங்க வந்துச்சு? இந்த பைய யாரு கொடுத்தா? தெரியல சார், நான் கவனிக்கல. இந்த சென்டரை கவனிக்க தானே உனக்கு பணம் கொடுத்து வச்சிருக்கேன். யார் யார் வராங்க என்னென்ன பண்றாங்க எதுவுமே தெரியாது உனக்கு. அப்ப என்ன இங்க வெட்டி முறிக்கிற? கஸ்டமருக்கு டவுட் கிளியர் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அந்த நேரத்துல யாராச்சும் போட்டிருப்பாங்க சார். இதெல்லாம் வக்கனையா பேசு. ஆனா வேலையை மட்டும் எப்பவுமே ஒழுங்கா செஞ்சிடாத. இந்த சிசிடிவி கேமரா சரி பண்ண சொல்லி எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒர்க்கா இருந்தா யாரு போட்டாங்க, எப்ப போட்டாங்க, யாரு வந்தாங்க போனாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இப்ப அது கூட தெரியாம போச்சு. உன்னை சொல்லி குத்தம் இல்லையா? உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கணையா? சார் ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? பழைய பேக் தானே, பிடிக்கலன்னா தூக்கி போட்டுறலாம் சார். யோ எதனா பேசுறேன் போயா. இந்த பையால தலைய வெடிச்சிரு போல இருக்கு. அந்த பூச்சி பைய ஏதோ டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். தலைகிட்ட முதல்ல சொன்னாதான் நம்ம தப்பிக்க முடியும். தல வாடா ராஜா. என்ன தலை பண்ணிட்டு இருக்க? சாட்ல சூப்பரா ஒரு ஃபிகர் ஒன்று மாட்டிருக்கு. கரெக்ட் ஆயிடும் நினைக்கிறேன். நீ பிக்கப் பண்ணதுலே பிஸி ஆயிரு. எவனோ ஒருத்தன் என் கூட செக் வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவன் யாரு என்னன்னு தெரியாம என் மண்டைய குழம்புது. என்னடா பண்ற? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஃபிகரோட மொக்க போறது உனக்கு முக்கியமா போச்சா? என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கா? எவனோ ஒருத்தன் நம்ம 4 பேரையும் சுத்த விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அன்னைக்கே சொன்னேன். அது இப்போ உண்மையாயிடுச்சு. ஏய் மேட்டர் என்னன்னு புரியுற மாதிரி தெளிவா சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வக்கீல் நாஞ்சிமுத்து என் ப்ரோசஸ் சென்டருக்கு வந்தாரு தல. ஐயோ என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தல. யோசிச்சு பார்த்து என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. பூச்சிக்கு எனக்கு இப்ப கான்டாக்டே கிடையாது. ஆனா ஏன் அவன் எனக்கு எம்எம்எஸ் வீடியோ அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கணும். நாச்சி பூச்சி கொடுத்த பணப்பை எதுக்கு ஏ சென்டருக்கு வந்துச்சு? ஒரே குழப்பமா இருக்கு தல. ஏய் அந்த எம்எம்எஸ் வீடியோல என்ன இருந்தது? லாயர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாராடா? நான் தான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேனே, அந்த ஆள் தான் வாயை திறக்கலே தல. அந்த எம்எம்எஸ் வீடியோக்காக 50 லட்ச ரூபா கொடுத்துருக்காருன்னா இதுல நிச்சயமா ஏதோ ஒரு வில்லங்கமான மேட்டர் இருக்கணும். ஆனா அந்த மேட்ரு எப்படி பூச்சி கைக்கு மாட்டுச்சுன்னு தான் புரியலையே. அவனே டீலை முடிக்கும் போது இதுலயே உன்ன கோத்து விட்டான். அதை நினைச்சுதான் எனக்கு தலை இவ்வளவு டென்ஷன் ஆகுது. பூச்சி மட்டும் என் கையில மாட்டினா செத்தான் அவன். ஏய் அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. அவன் இப்ப துரோகி ஆயிட்டானே தல. இது ஒரு பிசினஸ். பணத்தை வாங்கிட்டு அவனே கொடுத்துருக்கலாமே. இவன் இதுக்கு தேவையில்லாம என் பேரை கோத்து விடணும். இந்த டீல்ல எனக்கு எதனா லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாம அந்த ஆள் கிட்ட நான் ஏன் தலை அடி வாங்கணும்? திரும்பவும் அந்த ஆள் வீடியோ எங்கன்னு என்கிட்ட கேட்டுல தகராறு பண்ணுவாரு. நான் என்ன பதில் சொல்ல முடியும்? தல தல நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ என்னதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? பூச்சி இப்படிலாம் பண்ணிருப்பான்னு ஏற்கனவே ஒரு டவுட் இருந்ததுடா. இந்த மாதிரி வேலைலாம் பண்றதுக்கு அவனுக்கு கட்ஸ் இல்லடா. பூச்சி கூட்டமா இருக்கும் போது மட்டும்தான் சிங்கம் புலி மாதிரி சீனா போடுவான். தனியா இருந்தானா எலி மாதிரி ஓடி ஒளிஞ்சுப்பானேடா. அவன் தனியா டீல் பண்றதுக்கு சான்ஸே இல்லையடா. அதைத்தான் நான் முதல்லயே சொன்னேனே தல. எவனோ ஒரு எக்ஸல் நம்மளை நோண்டி விட்டு முட்டை விட்டு வேடிக்கை பாக்குறானே. பூச்சி அவன் ஆளா மாறிட்டானா இல்ல அவன்கிட்ட இவன் மாட்டிக்கிட்டானா? ஏய் பிரச்சனை இப்ப அது இல்லடா. பூச்சி வெறும் பொம்மை தான். அவனை ஆப்ரேட் பண்ற அந்த ரிமோட் கண்ட்ரோல் யாருன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால நம்ம எதிரிங்க யார் யாருன்னு யோசிக்கணும்டா. நாம என்ன 1-2 தப்பா பண்ணிருக்கோம்? எடுத்து பார்த்தா பெரிய லிஸ்டே போடலாமே. ஏய் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் அந்த லிஸ்ட்ல சேர்க்காதடா. நம்மள பழி வாங்கணும்ன்ற வெறி யாருக்கு அதிகமா இருக்குன்றத மட்டும் பாடுறா. எனக்கு ஒண்ணுமே தோணலையே தல. நம்ம எத்தனையோ பொண்ணுங்களை கெடுத்திருக்கோம். ஆனா யாருமே நம்மளை எதிர்த்து நின்னதில்ல. கோட்டுக்கு நம்மளை இழுத்ததில்லடா, ஒரே ஒருத்திய தவிர. விஜய் சொல்றியா தல? ஐயா செத்த பாம்பு தல. செத்து இருந்தா பரவாயில்லடா, அறகுறையா செத்து இருந்தா வெறித்தனமால இருப்பா. அப்ப இதுக்கெல்லாம் அவர்தான் காரணம் நினைக்கிறியா தல? அவளா இருக்கலான்றதுதான் என்னோட அசம்ஷன். பட் செக் பண்ணி பார்த்துடலாம்.
சாரி 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 சாரி. விஜய், ராதா, ஏய் எப்படி இருக்க? சூப்பரா இருக்க. நீ எப்படி இருக்க? இருக்கேன்டி. நம்ம பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுல? எவ்வளவு நாளாச்சுன்னு கேட்காத, எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு சொல்லு. காலேஜ் முடிஞ்சது பாய் சொல்லிட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் இப்பதான் மீட் பண்றோம். நீ ஏன்டி எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல? நான் சொல்றேன். அதே கேள்வியை நானும் உன்கிட்ட கேட்கலாம்ல? நியாயம் தாண்டி. அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு அவசரமா நாங்க ஹைதராபாத் கிளம்பி போயிட்டோம். அங்கேயே எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் எதையும் யோசிக்க முடியாம அப்படியே வாழ்க்கை ஓடிடுச்சு. காலேஜ் டைம்ல எவ்வளவு க்ளோஸா இருந்தோம். அதுக்கப்புறம் பார்க்க முடியாம பேசிக்க முடியாம திடீர்னு எவ்வளவு பெரிய கேப் விழுந்துருச்சு பாத்தியா? காலத்தை விட பயங்கரமான வில்லன் வேற யாருமே இல்லடி. இத்தனை வருஷம் கழிச்சு அதே காலம் தான் நம்மள மீட் பண்ண வச்சிருக்கு. அத மறந்துடாத. உண்மைதாண்டி. உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? திரும்பவும் என் விஜய் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே வானத்துல பறக்குற மாதிரியே இருக்கு. சரி சரி, பறந்ததெல்லாம் போதும், வா ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலாம். சரி வா. ராதா, ஹைதராபாத்ல வேலைன்னு சொன்னியே, இப்போ எங்க வந்த? 2 வீக்ஸ் முன்னால தாண்டி. அம்மாவுக்கு அங்க இருக்க பிடிக்கவே இல்லை. சென்னைக்கு போயிடலான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இங்க பக்கத்துல கோபி மாமா இருக்கிறதுனால கன்வீனியன்ட்டா இருக்கும்னு தோணுச்சு. அதான் பிரான்ச் மாத்தி வந்துட்டேன். இப்பவாவது உன் நம்பர் குட்ரி. உன் நம்பர் சொல்லு, நான் சேவ் பண்ணிக்கிறேன். வந்துருச்சு வந்துருச்சு. விஜய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? இல்லடி. அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டியா? ఏంటి ఎంత ధైర్యం ఉంటే నాకు చెప్పకుండా నువ్వు పెళ్లి చేసుకుంటావు? ஏய், என்னடி சொல்ற? ஒன்னும் புரியல. அதுவா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட சொல்லாம நான் இல்லாம நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்டேன். சாரிடி, நமக்குள்ள கான்டாக்ட் இல்லாம போயிடுச்சுல, அதான் சொல்ல முடியல. இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? நீயும் உன் ஹஸ்பண்டும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல எனக்கு ஒரு ட்ரீட் தரீங்க. அந்த அளவுக்கு நான் எங்கடி சந்தோஷமா இருக்கேன். ஏய், உற்சாகமா எஸ் சொல்வேன்னு பார்த்தா இப்படி சைலண்ட் ஆயிட்ட. உன் ஹஸ்பண்ட் கூட நீ சந்தோஷமா இல்லையா? சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. என் புருஷன் இப்படிதான் இருக்கணும்னு எல்லா பொண்ணுங்களும் கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கற்பனையில இருக்கிறவரை விட ரொம்ப நல்லவருடி. அவரை மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைக்கிறதுக்கு நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப ஏன்டி ஒரு மாதிரி ஆயிட்ட? எங்க கல்யாணத்தப்போ அப்பா இறந்துட்டாருடி, அந்த நினைப்பு வந்துருச்சு. ஓ சாரி டி. சரிடி, அதை விட. ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்லடி. ஏ? அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சின்ன வயசுல இருந்து தனியா இருந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நான் தான். நானும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவங்க தனியாயிடுவாங்க. அவங்க டிப்ரெஷனும் அதிகமாயிடும். அந்த பயத்துல தான் இவ்வளவு நாளா நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். இருந்தேன்னு நீ சொல்றத பார்த்தா இப்போ முடிவு மாறிடுச்சு போல இருக்கு. மாறிடுச்சான்னு தெரியல, ஆனா மனசுல ஒரு தடுமாற்றம். இங்க வந்ததுமே நான் ஒருத்தர் மீட் பண்ணேன். அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை, ஒரு நல்ல ஆம்பளைய நான் பார்த்ததே இல்லடி. இனிமே பார்க்க முடியுமான்னு தெரியல. அப்படி ஒரு மனுஷனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்டி. இல்லைன்னா இப்படி தனியாவே இருந்துட்டு போலாம். நீ இங்க வந்தே 2 வாரம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள ஒருத்தர் மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டியா? இம்ப்ரெஸ் மட்டும் ஆகலடி. ஐ ஃபால் இன் லவ் வித் ஹிம். ஏய், யாரடி அவரு? போட்டோ வச்சிருக்கியா? லவ்வரோட போட்டோவை செல்லுல வச்சுக்காத பொண்ணு யார் இருக்கா? காட்டு.
சொல்றீங்க? உங்க கூட ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டாளா? ஆமா விஜி, அவங்க எங்கேயோ பிபிஓல வேலை பார்க்குறாங்களா. நைட் ஷிஃப்ட்க்கு போறதுக்கு முன்னாலே ஏதோ கடைக்கு வந்திருக்காங்க. அவங்க போதாத நேரம் என் கூட வந்து மாட்டிக்கிட்டாங்க. தனியா மாட்டி இருந்தாலும் பிரச்சனை இல்ல, கூட ஒரு ஆம்பளை இருக்கிறப்போ அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்கல்ல? அதை ஏன் கேக்குற? நான் பேசினா தப்பு, பார்த்தா தப்பு, எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாவங்க அந்த பொண்ணு. அந்த நிலைமையில யாரா இருந்தாலும் அந்த டென்ஷன் பயம் இருக்கத்தானே செய்யும். எனக்கும் அது புரிஞ்சுது விஜி. அதனாலதான் பேசி பேசி அவங்கள நார்மல் ஆக்குனேன். வெளியே போற நேரத்துல தான் அவங்களும் சகஜமா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த செக்யூரிட்டி எங்களை பத்தி அசிங்கமா வார்த்தை விட்டான். வந்த கோவத்துல அவனை அடிச்சிட்டேன். அடிக்கிற அளவுக்கு அவன் என்னங்க பேசினா? ஒரு ஆம்பளையும் பொண்ணும் தனியா இருந்தா என்ன பேச்சு வரும்? விஷயம் வெளியே தெரிஞ்சா என் மானமே போயிடும்னு அவங்க ஏற்கனவே பயந்துட்டு இருந்தாங்க. அவன் சொன்னதை கேட்டு அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்கள தனியா அனுப்புறதுக்கு எனக்கு யோசனையா இருந்துச்சு. என்ன டிராப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நானே அவங்கள வீட்டு பக்கத்துல டிராப் பண்ணேன். நல்ல வேலை பண்ணீங்க. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? அது உன் பேர் மாதிரி ஏதோ 2 லெட்டர்ஸ் இருக்கும். ராதா. இவரா? ஆமாண்டி, போன வாரம் ஒரு ஷாப்பிங் மால்ல லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். கூட அவரும் மாட்டிக்கிட்டாரு. லிஃப்ட்ல அவர் நடந்துகிட்ட விதம் இருக்கே, சான்ஸே இல்லடி. வேற எவன் கூட இருந்திருந்தாலும் ஒண்ணு நான் சீரழிஞ்சிருப்பேன், இல்லைன்னா செத்துருப்பேன். ஆனா அவரு ரொம்ப ஜென்டிலா என்கிட்ட பிஹேவ் பண்ணாரு. ஒரு தப்பான வார்த்தை, ஒரு தப்பான பார்வை, அதனாலதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேர் நல்ல பேர் வாங்குறதுக்காக கண்ட்ரோல்டா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா மனசு முழுக்க குப்பையும் சாக்கடையும் தான் இருக்கும். ஆனா இவர் அந்த மாதிரி இல்லடி. ரொம்ப உண்மையான நேர்மையான மனுஷன். ஏய், என்னாச்சு விஜி? ஏய், என்னடி ஆச்சு? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ இப்படி உட்காரு, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். இல்ல, நானும் வரேன். இல்லடி, நீ உட்காரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். தூரம் வந்துட்டீங்க, காஃபி சாப்பிட்டு போங்கன்னு ஒரே வம்பு. என்னால அவாய்ட் பண்ண முடியல. காஃபி கொடுக்கறப்ப கை தவறி என் ஷர்ட் மேல கொட்டிடுச்சு. அப்படியே அவங்க பதறி போயிட்டாங்க. என் ஷர்ட்டை வாஷ் பண்ணி தரேன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னாலும் கேட்கவே இல்லை. பனியனோட நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருந்துச்சு. அவருக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். கடவுள் இப்ப அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு. அவரோட வாழ்க்கை யாரோட அமையணுங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டாரு. ராதா நிச்சயமா அவருக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பா. அவங்க கல்யாணம் என்னாலதான் நடக்கணும். நான் தான் அவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். என்னாச்சு? இல்லடி, ஒரு மாதிரி கொமட்டிட்டு வந்துருச்சு. அதான் பேசக்கூட முடியாம ஓடிட்டேன். இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி, உட்காரு. ராதா, நீ விரும்புறவரோட போட்டோ காட்டினியே, அவர் பேர் பாலு தானே? ஹே, உனக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும், என்னோட ஃப்ரெண்டு தான் அவரு. ஹே, ரொம்ப நல்லதா போச்சுடி. அவரும் என்ன விரும்புறாரா இல்லையான்னு
எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ அவர்கிட்ட பேசி அவர் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு சொல்றியா? ப்ளீஸ் டி, ப்ளீஸ். கண்டிப்பா பேசுறேன். ஆனா அதுக்கு என்ன கொஞ்சம் டைம் கொடு. நீ அவர்கிட்ட பேசி அவர் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு சொல்றியா? ப்ளீஸ் டி, ப்ளீஸ். கண்டிப்பா பேசுறேன். ஆனா அதுக்கு என்ன கொஞ்சம் டைம் கொடு. சரிடி, ஆனா ரொம்ப லேட் பண்ணிடாத, என்னால தாங்க முடியாது. அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் கேக்குற? இல்ல, அதுக்கேத்த மாதிரி நான் நடந்துக்கலாம்ல. சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். நாளைக்கு நீ ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வா. நீ எப்பவுமே பஸ் ஏறுவல, அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வா. அங்க நான் அவரை வர வைக்கிறேன். எப்படி? ஏன் எப்படின்னெல்லாம் கேட்காத. அவரு நாளைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாரு. அவரை இம்ப்ரெஸ் பண்றது உன் சாமர்த்தியம். சூப்பர் டி, தேங்க் யூ. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை, ஒரு நல்ல ஆம்பளைய நான் பார்த்ததே இல்லடி. இனிமே பார்க்க முடியுமான்னு தெரியல. அப்படி ஒரு மனுஷனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்டி. இல்லைன்னா இப்படி தனியாவே இருந்துட்டு போலாம். Fall in love with him. அவரும் என்ன விரும்புறாரா இல்லையான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ அவர்கிட்ட பேசி அவர் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு சொல்றியா? ப்ளீஸ் டி. பாலு, இந்த ஜென்மத்துல தான் உங்களோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா நான் உங்களுக்கே மனைவியா வருவேன். நீங்க ராதாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும். உங்களையும் ராதாவையும் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். இது நிச்சயம்.